தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தனியார் மதுபான கூடங்களில் நடக்கும் கொள்ளையை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தனியார் மதுபான கூடங்களில் நடக்கும் கொள்ளையை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தற்பொழுது டாஸ்மாக் கடைகளை எல்லாம் ஜெயலலிதா அரசுமயமாக்கினார். சில்லறை வணிகங்கள் எல்லாம் அரசுமயமாக்கினார். அதற்கு பிறகு வந்த திமுக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டது. ஒரு வார்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கிடையாது. ஆனால் ஒரு வார்டுக்கு 3 டாஸ்மாக் கடைகள் உண்டு. தற்பொழுது ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பிறகு தனியார் மதுபான கூடங்களுக்கு அதிகமாக லைசன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது, அதிகமாக திறக்கப்பட்டு வருகிறது. அரசு மதுபான கடைகளை விட தனியார் மதுபான கூடங்கள் அதிகமாக திறக்கப்படுகிறது. இதுவரை வருடத்துக்கு 15 லட்சம் ரூபாய் தான் அவர்கள் கட்டினார்கள். தற்பொழுது தமிழக அரசு 30 லட்சமாக உயர்த்தியுள்ளது. தற்பொழுது மதுபான கூடங்களில் போய் மது அருந்துபவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. என்னவென்று சொன்னால், அரசு மதுபான கடைகளில் போய் மது அருந்துவார்கள். அந்த கடைகள் எல்லாம் தற்பொழுது குறைக்கப்படுகின்றன. அதற்கு பதிலாக தனியார் மதுபான கூடங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ஆக அரசு மதுபான கடைகள் தூரமாக இருப்பதால் தனியார் மதுபான கடைகளுக்கு மது அருந்த செல்கிறார்கள். அங்கே அளவுக்கு அதிகமான கொள்ளை நடைபெறுகிறது. முதலாவதாக, பாட்டில் எம்ஆர்பி ரேட்டை விட 25 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கிறார்கள். பாட்டிலுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலாக 25 ரூபாய் வசூலிக்கிறார்கள். அடுத்ததாக, அந்த மதுபான கூடங்களில் அமர்ந்து மது அருந்தும் பொழுது பரிமாறப்படுகிற சிற்றுண்டிகள், ஸ்நாக்ஸுக்கு அதிகமாக கட்டண கொள்ளை வசூலிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு, ஒரு பாட்டில் தண்ணீர் கடையில 20 ரூபா, ஆனா இங்க தனியார் மதுபான கூடங்கள்ல ஒரு பாட்டில் தண்ணீர், 1 லிட்டர் தண்ணீர் 40 ரூபா. ஸ்நாக்ஸ் வெளியில 10 ரூபானா இங்க 20 ரூபா. மிச்சல் பாக்கெட் 10 ரூபானா இவங்ககிட்ட 20 ரூபா. சிக்கன் 65 வெளியில 30 ரூபா விற்குது, ஆனா உள்ள மதுபான கூடங்கள்ல 80 ரூபா விற்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரூட் சாலட் 30 ரூபா அல்லது 40 ரூபா தான் வெளியில, ஆனா மதுபான கூடங்கள்ல 80 ரூபா விற்கிறாங்க. அடுத்ததா, சிகரெட் வெளியில 12 ரூபானா உள்ள 20 ரூபா. சுண்டல் 20 ரூபா வெளியில விற்கும், ஆனா இங்க உள்ள 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. மதுபான கூடங்கள்ல விலை அதிகமா விற்கிறாங்க. இதை யார்கிட்ட போய் சொல்ல தெரியல. இப்ப ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட்ட குடிமகன்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அரசு மதுபான கடைகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருகிறது, தனியார் மதுபான கூடங்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. இன்னைக்கு பார்ல உட்கார்ந்து குடிக்க போனா குறைஞ்சது 500 ரூபா வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டாங்க. இது தனியார் மதுபான கூடங்கள்ல ஒரு கட்டண கொள்ளை. இதை முறைப்படுத்தணும். இதுக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. ஜோசப் விஜய் கண்டுக்காம இருக்காப்புல. அவங்க மதுவிலக்குத்துறையில என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த 30 லட்சம் கட்டுறத 50 லட்சமா உயர்த்தலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்படி 50 லட்சமா உயர்த்தினாங்கன்னா இனிமே போய் மதுபான கூடங்கள்ல போய் மது அருந்த போனோம்னா 1000 ரூபாய் இல்லாம போய் சரக்கடிக்க போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இப்பவுமே கட்டண கொள்ளை, உணவுகள் அதிகமா ரேட் வசூல் பண்றாங்க. இன்னும் இவங்க லைசன்ஸ் ரேட் அதிகப்படுத்தினாங்கன்னா கட்டண கொள்ளை இன்னும் அதிகமாகும். இதை முறைப்படுத்தணும். தனியார் மதுபான கூடங்கள்ல உணவுப் பொருட்கள் விலை, பாட்டில் சரக்கோட விலை, இதெல்லாம் முறைப்படுத்தணும், கண்காணிக்கணும். இப்போ லைசன்ஸ் கட்டி பார் வாங்கிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நோக்கம் போல விற்கிறாங்க. இதை தமிழக அரசு முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.